ஒரு XL6 கார் பொறுத்தளவில் அது 6 சீட்டர்னு சொல்லப்பட்டிருந்தாலும் நமக்கு எப்போவுமே 6 பேர் பயணம் பண்ண மாட்டோம்ல. அந்த சமயங்களில் வந்து நம்ம நிறைய லக்கேஜஸ் வச்சு கொண்டு போக முடியும். 5 பேர் பயணம் பண்ணும்போது சரி, 4 பேர் பயணம் பண்ணும்போது எப்படியெல்லாம் லக்கேஜஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். முன்னாடி 2, மிடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கேப்டன் சீட் இருக்கும். இந்த வண்டியோட ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்டன் சீட்டு தான். இண்டிபெண்ட்டாக ஃப்ரீயாக உட்காந்து போக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வண்டியுடைய மிகச்சிறந்த ஒரு விஷயம். ஸோ ஒருவேளை நம்ம 4 பேர் தான் போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்டில் 2, பின்னாடி 2, 4 பேர். நிறைய லக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த 3rd row சீட் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், 3rd row சீட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணிடலாம் பாருங்கள். ஓகே, உள்ளே ஃபோல்ட் பண்ணிட்டா இவ்வளோ இடம் கிடச்சிருது உங்களுக்கு வைக்கிறது. அப்படி பின்னாடி இந்த வந்து பாருங்கள், நல்ல ஒரு ஹியூஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது பாருங்கள். ஓகேவா, எவ்வளோ தூரம் வருது பாருங்கள். ஸோ இவ்வளோ இடம் வந்து நமக்கு லக்கேஜ் வைக்கிறது கிடைக்குது. சரி, ஒருவேளை 5 பேர் பயணம் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த சீட்டில் நான் உட்காந்துக்கிறேன். இப்படி வாங்க, இந்த சீட்டில் வந்து உட்கார்றேன் பாருங்கள். ஓகே, இந்த சீட்டில் உட்காந்துட்டு இந்த இடத்துலையே நான் லக்கேஜ் வச்சுக்கிட்டு பின்னாடி வச்சுக்கிடுவேன். ஓகேவா. அதே மாதிரி சப்போஸ் வந்து 2 பேர் தான் பயணம் பண்ணுறோம், ஃப்ரெண்டில் 2 பேர் மட்டும்தான், இன்னும் நிறைய லக்கேஜ் வைக்கணும் அப்படின்னா இங்கே ஃப்ரெண்டு சீட்டில் வைக்கலாம். இதை வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டில் தள்ளி விட்டுலாம். பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ இடம் கிடைக்குது பாருங்கள். இப்படி நமக்கு வந்து ஒருவேளை லக்கேஜஸ் நிறைய வைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. 2 பேர் போகலாம், 4 பேர் போகலாம், 5 பேர், 6, சப்போஸ் 7 பேரும் போக முடியும். 7 பேர் எப்படி போகிறது அப்படின்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சீட்டுக்கு நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக நம்ம வாங்கி மாட்ட முடியும். அது என்ன அப்படிங்கிறது காட்டுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நடுவில் இப்படி வச்சுக்கலாம், வெளியே நம்ம வாங்கிக்க முடியும், எக்ஸ்ட்ராவாக வாங்கி இப்படி மாட்டிக்கிற முடியும். இப்படி மாட்டிட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஸோ நடுவுலையும் ஒருத்தர் உட்காந்துக்கலாம். ஸோ 1, 2, 3 பேர் ஆவரேஜ் பில்ட் உள்ளவங்க 3 பேர் இதில் வந்து உட்கார முடியும். சப்போஸ் ஹெவி பில்ட்டாக உள்ளவங்க 1, 2 நடுவில் வந்து ஒரு 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளையும் உட்கார வைக்க முடியும். ரைட். சப்போஸ் வந்து நடுவில் யாரும் உட்காரல அப்படின்னா இப்படி போட்டு இது வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இந்த வண்டியில் கொடுக்கப்பட்டிருக்கு.